வெல்கம் டு கற்பகம் கிரியேஷன்ஸ். இன்றைக்கி நம்ம ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் வீட்லேயே எப்படி செய்யலான்னு தான் பார்க்க போகிறோம். நம்ம கடையிலலாம் வாங்கி கொடுக்குறத விட வீட்லேயே செஞ்சு கொடுத்து பாருங்கள். ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ரெசிபி நான் சொல்லுவேன். வாங்க, ஃபஸ்ட்டு அதுக்கு 3 உருளைக்கிழங்கு நான் இன்றைக்கி எடுத்திருக்கேன். அதை நல்லா கழுவிட்டு இந்த மாதிரி தொலி இல்லாமல் எடுத்துகிட்டு நம்ம ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் ஷேப்புக்கு கட் பண்ணிக்க போகிறோம். இது நம்ம வீட்லேயே செஞ்சு கொடுக்குறதா நல்லது. வெளியெல்லாம் சுட்ட நிலையில் திருப்ப நமக்கு ஹீட் பண்ணி சுட்டு தருவாங்க. அது வந்துட்டு நமக்கு குழந்தைங்களுக்கெலாம் சுத்தமாக நல்லதுக்கு கிடையாது. அதில் வீட்லேயே நீங்கள் வீட்டில் இருக்கிற வெஜிடபிள்ஸ் எல்லாருக்குமே அவைலபிளாக இருக்கிற ஒரே வெஜிடபிள்ஸ் உருளைக்கிழங்கு. இதை வச்சு கண்டிப்பாக கொடுங்க. இதில் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. கிட்னி ஸ்டோன் வராமல் ப்ரிவென்ட் பண்ணும். கிளென்சிங்க்கு, லிவர் கிளென்சிங்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நிறைய நார்ச்சத்து இருக்குது, இல்லை லோ சோடியம் இருக்குது. அதனால் கண்டிப்பாக நீங்கள் கிட்ஸ்க்கு கண்டிப்பாக கொடுக்கலாம். பெரியவங்களுக்கு வாயு இருக்கனால கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம். இது வந்துட்டு வீக்லி ஒன்ஸ் எடுக்கிறதுக்கு ரொம்ப நல்லது. இதோடு நல்லா கொதிக்கிற தண்ணியில் 3 மினிட்ஸ் வச்சுட்டு இதை ட்ரைன் பண்ணி இந்த மாதிரி நம்ம கார்ன்ஃப்ளவர் போட்டு அப்ளை பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம வேக வைக்கும்போது லைட்டாக சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இதில் வந்துட்டு ஒரு 1/2 அன் ஹவர் நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்தால் தான் நமக்கு ஃப்ரை பண்ணும்போது ஈஸியாக நமக்கு ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் நல்லா ஃப்ரை ஆகி வரும். நான் ஃப்ரீசரில் ஒரு 1/2 அன் ஹவர் வச்சுட்டேன். இப்போ நமக்கு 1/2 அன் ஹவர் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு கடாயில் எண்ணெய் விட்டு இந்த மாதிரி எந்த பிளேட்டில் எடுக்க போகிறோமோ அந்த பிளேட்டில் நம்ம டிஷ்யூ பேப்பர் போட்டுக்கலாம். எண்ணெயும் நல்லா சுட்டுருச்சு. இப்போ நம்ம ஆல்ரெடி செட் பண்ணி வச்சுருந்த எல்லாத்தையும் எடுத்து எண்ணெயில் போட்டுடலாம். நீங்கள் பொரிக்கும் போதே கொஞ்சம் சால்ட் போட்டால் சால்ட்டியாக வரும். இல்லை ஆஃப்டர்க்கப்புறம் பொரிச்சதுக்கப்புறம் போட்டிங்கனாலும் நல்லா தான் இருக்கும். நான் இதுக்கு எண்ணெயிலே கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கிட்டேன். நமக்கு பொரிக்கும் போதே சலன்னு அந்த கிறிஸ்பினஸ் சவுண்டு ஒன்றோட ஒன்று ஒட்டி சூப்பராக நமக்கு நல்லா வந்திருந்தது. நான் சொன்ன ஸ்டெப் படியே பண்ணுங்கள். கண்டிப்பாக ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் நல்லா வீட்லேயே நம்மளும் செஞ்சு கொடுக்கலாம். ரெஸ்டாரண்ட் கஃபேயில் தான் இந்த மாதிரி கிடைக்கணும் இல்லை, நம்மளும் வீட்டில் பண்ணலாம். கண்டிப்பாக கிட்ஸ்க்கு கண்டிப்பாக ஈவினிங் செஞ்சு கொடுத்து பாருங்கள். இது பேக்கிங் ஐட்டமாக நம்ம செஞ்சு கொடுக்க முடியாது. உடனே செஞ்சு உடனே சாப்பிட்றணும். ஏன்னா இது ஒரு மாதிரி சவக்குன்னு ஆகிடும். ஒரு 5 மினிட்ஸ் உள்ளே தான் நமக்கு கிறிஸ்பினஸ்ஸாக இருக்கும். அதுவே அதிகபட்சம் தான். இப்போ நம்ம நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இந்த மாதிரி நம்ம டிஷ்யூ பேப்பரில் வச்சோன்னா நம்ம அந்த ஆயிலெலாம் எடுத்துரும். இந்த டைமில் நம்ம கொஞ்சம் பெருங்காய பொடி, கொஞ்சம் பெப்பர் பொடி ஆட் பண்ணி நம்ம நல்லா பசங்களுக்கு கொடுத்தோன்னா சாப்பிட்ருவாங்க. இது செகண்ட் பேட்ச் போட்டு எடுத்துடுறேன். ஃபஸ்ட் பேட்ச் அங்கே சாப்பிட்டுட்ருக்காங்க பசங்க. செகண்ட் பேட்ச் போட்டு எடுத்துட்டா அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஃபைனல் லுக் இப்படி தான் இருந்துச்சு. நீங்களும் வீட்லேயே நம்ம கண்டெண்ணில் சுட்டு வாங்கி கொடுக்காம நம்ம வீட்லேயே கண்ணு முன்னாடி பசங்க சாப்பிட்றத நினச்சி நம்மளும் ஹாப்பியாக இருப்போம், பசங்களும் ஹெல்த்தியாக சாப்பிடும். அதனால் நீங்கள் கண்டிப்பாக இந்த ரெசிபி செஞ்சு கொடுத்து பாருங்கள். கிட்ஸ் ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. உங்களுக்கு கண்டிப்பாக என் வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நினைக்கிறேன். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.